எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 5 எபிசோட் 4 தாங்க பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை வந்து கொஞ்சம் கிளியரா புரியும். சரி, பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 4:51. ஸ்டார்டிங்ல வால்டர் எடுத்து ஜூனியர் தான் காமிக்கிறாங்க. இவங்களோட கார் வந்து ரிப்பேர் ஆயிருக்கும். ஸோ அதான் வந்து மெக்கானிக் கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற மெக்கானிக் இந்த காரை ஆல்ரெடி பார்த்துருவார் போல. எப்படி பார்த்துருப்பாருன்னா, நம்ம வால்டர் ஜெஸ்ஸியை காப்பாத்துக்காக 2 பேர் கார்ல முட்டிருப்பார்ல, ரன்னன் கூட சொல்லியிருப்பாரு. ஸோ அப்பதான் வந்து நம்ம வால்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த காரை இந்த மெக்கானிக் கிட்ட விட்டுருப்பாரு. அப்போ இந்த மெக்கானிக் வந்து எப்படி சார் ஆச்சுன்னு கேட்கும்போது, இது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், இப்போ இந்த கார் பரவாயில்லையான்னு கேட்கும்போது, பரவாயில்ல, கொஞ்சம் ஓட மாட்டேது அப்படிங்கிற மாதிரி வந்து வால்டர் சொல்றாரு. சார், இது பார்ட் எல்லாமே வந்து $1000 கிட்ட போக செம கார் சார் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த காருக்குள்ள நம்ம ஹேசன்பர்க் தொப்பியை வந்து வால்டர் பாக்குறாரு. அப்ப நம்ம வால்டர் என்ன பண்றாருன்னா, சார் உங்களுக்கு இந்த கார் வேணுமான்னு கேட்கும்போது, அவர் அப்படியே பார்த்து மெக்கானிக் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும், உங்களுக்கு ஒரு $100 இல்லை ஒரு $50 நீங்க இந்த கார் வாங்கிக்கலாம் கேட்கும்போது, சார் இந்த இது உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து $1000 கிட்ட போகும், நீங்க என்ன $50 தரீங்கன்னு கேட்கும்போது, சார் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க சார்னு சொன்னோன்னே அவர் அந்த மெக்கானிக்கும் சரி ஓகே சந்தோஷமா அந்த கார் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா வால்டர் ஜூனியர் என்ன பண்றான்னா, புதுசா 2 பேர் ஒரு கார் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கைலர் ஆல்ரெடி வந்து நம்ம இவருக்கு இருக்கா தெரியுமா, ஜூனியருக்கு வந்து ஒரு டப்பா கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம வால்டர் அதெல்லாம் கண்டுக்காம 2 புது கார் வாங்கிட்டு பாருங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஜூனியர் ரொம்ப ஹாப்பியா வரான். கட் பண்ணா நம்ம லிடியாவை தான் காமிக்கிறாங்க. ஸோ லிடியாவுக்கு வந்து மைக் தான் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ்ல வர போறாங்க, அலாட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மைக் சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தா போலீஸ் ஹேங்கில் வந்து நிற்கிறாரு. உங்கள் இடத்துல நாங்கள் செக் பண்ணோம், நீங்கள் மெத்தல் மைனை வந்து கொடுத்துருக்கீங்க, ஸோ இங்கேருந்து மெத்தல் மைன் வெளில போயிருக்கு, ஃபுல்லாக நாங்கள் மெத்தல் மைன் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே, செக் பண்ணுங்க சார் இப்படி மாதிரி நம்ம லிடியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அப்பமா வந்து சரி வெளில போனது யார் காரணம், மெத்தல் மைன் வெளில போனது யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, நம்ம லிடியா இருக்காங்களா அவங்களோட ஆள் ஒருத்தரை வந்து கை காமிச்சிடுறாங்க. அங்கே ஆளுமே வந்து ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க ஆளை மாட்டி விடதாயிடுச்சு. இதை பார்த்து மைக் கிட்ட சொன்னோன்னே, அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நீ மெத்தலமன் கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது, மெத்தலமன் கொடுத்தே ஆகணும்னு சொன்னோன்னே லிடியா வந்து இந்த மாதிரி போலீஸில் வந்து கேட்குறாங்களே, இதெல்லாம் நான் எப்படி எஸ்கேப் ஆகுது, மெத்தலமன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இல்லை நீ மெத்தலமன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மைக் சொல்கிறாங்க. ஸோ உடனே அவர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அழுகுறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப பயப்படுவாங்கல்ல. ஸோ லிடியா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. கட் பண்ணா நம்ம வால்டரு, நம்ம ஸ்கைலர், ஜூனியர் 3 பேர் தான் காமிக்கிறாங்க. இவங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வால்டர் ஜூனியரும் வந்து அந்த காரை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. என் கார் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸ்கைலருக்கு செம காண்டாகுது. ஏன்னா வந்து ஏன்னா நம்ம வால்டர் வந்து சொல்லியிருப்பாங்களே ஸ்கைலரு, இந்த மாதிரி காஸ்ட்லி கார்லாம் வாங்காதீங்க, வெளில சந்தேகம் வரும்ட்டு. ஆனால் அவர் இந்த மாதிரி வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்கைலர் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது வால்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வெளில யாராவது கார் எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டால் லீஸில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வால்டர் ஸ்கைலர் தூங்க போகும்போது ஸ்கைலர் ஒரு மாதிரி நம்ம வால்டர் வந்து பயந்துகிட்டே இருக்காங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது, பசங்களை அந்த போர்டிங் ஸ்கூலில் சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த போர்டிங் ஸ்கூல் ரொம்ப தூரமாச்சு, அவ்வளோ தூரம்லாம் நான் ஜூனியரை விட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னோன்னே, நம்ம பசங்களுக்கு அதாங்க ரொம்ப நல்லது, பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவுன்னு சொன்னது. பசங்களா, ஜூனியர் மட்டும் தானே போவான், நம்ம ஹோலி அனுப்ப போகிற அவளுக்கு வெறும் 8 மாதம் தாடி ஆகுது, 8 மாதம் குழந்தை எப்படி போர்டிங் ஸ்கூலில் அனுப்புறேன்னு சொல்லும்போது, இல்லை நம்ம பசங்க படிப்புக்கு அனுப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம வால்டர் வந்து சரி இதை பற்றி நம்ம அப்புறம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கைலர் படுக்க போடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நம்ம வால்டருக்கு பர்த்டேங்க, 51வது பர்த்டே. நம்ம போன வாட்டி வந்து நம்ம ஸ்கைலர் வந்து இந்த பீகன்ல வந்து 50 போட்டிருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி 51 போடுவோம் நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அப்போல்லாம் அதுவுமே பண்ண வெறும் சோடா எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம இந்த ஜூனியர் இருக்கான் தெரியுமா, ஏன்னா போன வாட்டி 50 பீகன்ல பண்ணீங்க, இந்த வாட்டி 51 பண்ணுன்னு கேட்கும்போது 5 மட்டும் பெருசாக வச்சுட்டு 1 மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற வால் இருக்கு பேகன்ல. என்னம்மா 1 குட்டியாக இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஜூனியர் இருக்கான் தெரியுமா, அவன் பிளேட்ல இருக்கிற அந்த 1 அது பெருசாக இருக்கு தெரியுமா, அந்த பீகன் எடுத்து நான் வால் இருக்கு வைக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஷாக்காக வரான். கட் பண்ணா நம்ம ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஹேங்க் வந்து ஃபுல்லாக வந்து அதான் இந்த ப்ளூ மெத் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கஸ்ஸும் இல்லை, அப்போ இந்த கஸ் வந்து ஹைசன்பர்க் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அவங்க ஒரு உயர் அதிகாரி வராங்க. அந்த உயர் அதிகாரியை பார்த்த உடனே வாங்க சார் உட்காருங்க சொன்ன உடனே அதுக்கு அந்த உயர் அதிகாரி என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த மாதிரி வந்து என் பார்டரில் போட்டாங்க, ஸோ இப்போ என்னோட இடத்துக்கு நீ தான் வந்துட்ட, நீயும் இப்போ ஒரு உயர் அதிகாரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் கிட்ட சொல்கிறாங்க. ஹேங்க் செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. நம்ம உயர் அதிகாரி ஆகிட்டோமே அப்படின்ட்டு அவர் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. கையிலே அவர் பிடிக்க முடியல. கட் பண்ணா நம்ம வால்ட்ரு ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் மெத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வால்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்பா, இந்த மாதிரி வந்து வீட்டில் ஏதாவது சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சிருக்காங்க போல இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம ஜெஸ்ஸி ஹாப்பி பர்த்டே சொல்லி அனுப்பிச்சு விட்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் சர்ப்ரைஸ் கத்துவாங்க. பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, நம்ம ஜூனியர் மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். ஸ்கைலர் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஜூனியர் கண்டினியூ பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கைலர் கிட்ட சர்ப்ரைஸ் பார்ட்டி இருக்கான்னு கேட்கும்போது வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 51வது பர்த்டேக்கு ஸ்கைலர் வால்டருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லவே இல்லை. அதை நினச்சி நம்ம வால்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. கட் பண்ணா நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமா மரியா, அவங்களையும் ஹேங்க் எதாவது காமிக்கிறாங்க. மரியா கார் ஓட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப நர்வஸாக இருக்காங்க.
ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது இல்லை அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு ப்ராமிஸ் பண்ண? ஸ்கைலருக்கா? இல்லை வால்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வால்ட் இருக்கா? ஓ வால்ட் ரெண்டாவது ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்கான்னு கேட்கும்போது வால்ட் இல்லை ஸ்கைலர் தான் ஒருத்தனோட அஃபேரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மரியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்ட்டிலாம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வால்ட்டுக்கு பர்த்டே இல்லை, ஸோ பார்ட்டி போயிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹேங் கேட்குறாரு, இந்த மாதிரி என்ன சகல புது கார்லாம் வாங்கிட்டீங்க போல இருக்கு, லீஸுக்குலாம் வாங்கிட்டீங்க போல இருக்குன்னு சொல்லுவோன்னே. ஸோ அதை பற்றி நம்ம இந்த ஜூனியர் இருக்கான் தெரியுமா பேசிட்டு நான் தூங்க போயிடாதீமா சொல்லி தூங்க போயிடுறான். ஸோ அப்போ வந்து நம்ம வால்ட் வந்து அவர் கேன்சர் கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமா ஸ்கைலர் ஸ்விம்மிங் பூல் அப்படியே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா வந்து குளிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப நேரமாக வெளில வரவே இல்லை, அப்படியே மூழ்கி அப்படியே விழுந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மரியா இருக்காங்களா அவங்க தூக்கி விடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கைலரை உள்ள அமைச்சு பெட்ரூம் அமைச்சு விட்டுறாங்க. அப்புறமா நம்ம ஹேங்க்கு நம்ம மரியா இருக்காங்களே அவங்க 2 பேரும் வால்ட்ரியோட உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி வந்து பசங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க எங்கள் கூட அமுச்சு விட்டுருங்க. ஸ்கைலர் தான் சொன்னால் பசங்களை எங்கள் கூட அமுச்சு விட்டுருங்க, உங்களுக்கு கூட நிறைய பிரச்சனை இருக்கும், அதை பசங்களோட லிங்க் பண்ண வேணாம், பசங்களை எங்கள் கூட அமுச்சு விட்டுருங்க, நீங்கள் 2 பேரும் தனியாக இருங்க, சண்டை போட்ட வீட்டில் தனியாக போடல பையனுக்கு தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாதிரியா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம வால்ட்ருமே சரி ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் எல்லாம் போயிடுறாங்க. அப்போ நம்ம வால்ட்ரு இதை பற்றின விஷயத்தை பற்றி நம்ம ஸ்கைலர் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு ஸ்கைலர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் டேஞ்சரில் இருக்கீங்க, ஆனால் தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, பசங்களை உங்கள் பக்கத்துலேயே நான் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. டேஞ்சரா? நான் தான் கஸ்ஸை கொண்டுட்டேன்னு சொல்லும்போது அந்த கஸ்ஸு பெரிய டேஞ்சர் இல்லை, நீங்கள் தான் பெரிய டேஞ்சரு. இப்போ இந்த போதைப் பொருள் பிஸ்னஸ் பண்ணினா கேட்கும்போது ஆமாம் நீ அந்த டெட்டு கையில் $6 லட்சம் எடுத்து கொடுத்துட்ட, இப்போ அதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை, ஸோ அதனால் இந்த $6 லட்சம் வர இருக்கும், நான் போதைப் பொருள் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்ரு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம் இதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளால் இந்த விஷயத்தை விட முடியாதுமா, ஒரு வாட்டி நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்மளால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வால்ட்ரு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்ட்டு, நானே அடிச்சுக்கிட்டு நீங்கள் அடிச்சிக்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏன் அடிச்சுன்னு கேட்டால் அந்த டெட்டோட நான் வந்து பழக்கத்தில் இருந்தேன் அதனால அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் பசங்க அவங்க கிட்ட பிரிப்பேன்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அது பண்ணு, நீ தான் வந்து அசிங்கப்படுவ, பையன் வந்து நினச்சிட்டு இருப்பான் நம்ம அப்பாவோட லவ்ல இல்லாமல் வேற ஒருத்தனோட லவ்ல இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பான். ஹோலி இருக்கால அவள் டவுட்டே ஆகிடுவா, ஓ நம்ம வந்து இந்த டெட்டுக்கு பிறந்தவமா இல்லை வால்ட்ருக்கு பிறந்தவமான்ட்டு அவள் செம்ம டவுட் ஆகிடுவா, இந்த மாதிரி ஐடியாலாம் ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்ரு சொல்கிறாரு. பரவாயில்ல என் ஐடியா எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பசங்களை உங்கள் பக்கத்தில் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கைலர் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு வெயிட் பண்ணுவேன்னு கேட்ட உடனே நான் எதுக்கு வெயிட் பண்ணுவேன் தெரியுமா, நீங்கள் கேன்சர் வந்து நீங்கள் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட கேன்சர் வரும்ல அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் செத்ததுக்கு அப்புறமா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்கைலர் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வால்ட்ரு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. கட் பண்ணால் நம்ம லிடியா தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸி போயிட்டு லிடியா கிட்ட மெத்தலமைன் வாங்குறதுக்காக போகிறான். அப்போ நம்ம ஜெஸி வந்து மெத்தலமைன் மேலேருந்து கீழே இருக்கிறான். அப்போ அந்த மெத்தலமைனுக்கு அடியில் ஒரு ட்ராக்கர் இருக்குது. இதை லிடியா பார்த்துடுறான். பார்த்ததுக்கு அப்புறமா இரு அங்கே ஒரு ட்ராக்கர் இருக்கு பாரு, போலீஸாக வச்சிருப்பாங்க, இந்த மேட்ரு உடனடியாக வந்து மைக்கே கிட்ட சொல்லுற மாதிரி நம்ம லேடியாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜெஸிமே அங்கேருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு வால்ட்ருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வால்ட்ருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, மைக்குக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா 3 பேரை மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து மைக் கேட்குறான், இந்த மாதிரி வந்து ட்ராக்கர் வந்து வச்சிருக்கிறத யார் ஃபஸ்ட்டு நீ பார்த்து ஃபஸ்ட்டு சொன்னியா இல்லை அவள் சொன்னாலும் கேட்கும்போது லிடியா தான் கண்டுபிடிச்சா அப்படிமா சொல்கிறாங்க. தெரிஞ்சு போச்சு, எப்பயுமே வந்து ட்ராக்கரை வந்து அந்த மெத்தலமைனுக்கு தெரியுமா உள்ளே போட்டுருக்கணுமே, ஏன் அடியில் வச்சான்னு கேட்கும்போது அந்த ட்ராக்கர் நினச்சிடாதுன்னு கேட்கும்போது முட்டாள் ட்ராக்கர் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப்டா, அது உள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அப்போ அந்த லிடியா தான் வந்து ட்ராக்கரை வந்து வச்சிருக்கா, ட்ராக்கரை வச்சு போலீஸ் வர மாதிரி செட்டப் பண்ணி நமக்கு மெத்தலமைன் கொடுக்க விடாமல் பண்ணியிருக்கா. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் அவனை கொண்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வால்ட்ரு அதாவது நம்ம மைக் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜெஸி நான் சொல்கிறேன்னா வேண்டாயா கொல்லலாம் வேணாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா 2 பேரும் வந்து வேணாங்கிறாங்க. மைக் வந்து கொல்லணுங்கிறாரு, நம்ம ஜெஸி வேணாங்கிறான். அப்போ நம்ம வால்ட்ரு கிட்ட கேட்கும்போது இல்லை அவளை கொல்ல வேணாம், நமக்கு மெத்தலமைன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவை, ஸோ இந்த நேரத்தை அவளை நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்ரு சொல்கிறாரு. இப்போ நமக்கு மெத்தலமைன் ரொம்ப அவசியம், நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிற வேலைக்கு மெத்தலமைன் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்ரு சொல்கிறாரு. இப்போ இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த லிடியாவை கொல்ல வேணான்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஜெஸி நேற்று எனக்கு வந்து உனக்கு கிஃப்ட் தர முடியல, இந்த இன்னைக்கு கிஃப்ட் வச்சுக்கிட்டு பர்த்டேக்கு நம்ம ஜெஸி கிஃப்ட் தரான். இதை நினச்சி வால்ட்ரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஸ்கைலர் சிகரெட் வச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம வால்ட்ரு என்ன சொல்கிறாருன்னா, நீ என் கூட ரொம்ப வருஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்க, ஒருத்தன் என் நெத்தியில் கன்று வச்சு நான் கொல்ல நினச்சான், ஆனால் இன்னைக்கு அவன் பாசமாக எனக்கு ஒரு கிஃப்ட் தந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த கிஃப்ட்டில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு வாட்ச் இருக்குது. ஸோ நம்ம வால்ட்ரு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு அவர் அங்கே போய் படுத்து தூங்க போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். தேங்க்யூ.